ஹலோ கைஸ், உங்ககிட்ட இப்போ உங்களுக்கு பிடிச்ச சயின்டிஸ்ட் யாருன்னு கேட்டால் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, இல்லைனா ஐன்ஸ்டீன், இல்லைனா எடிசன் இப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச சயின்டிஸ்ட்டை சொல்லுவீங்க. ஒரு வேற லெவல் டேலண்ட் இருக்க மனுஷன் முன்னாடி வரலாம்னு நினைக்கிறப்போ அவரை மேலே வர விடாமல் ரோகம் மட்டும் சூழ்ச்சி பண்ணி கீழே தள்ளி விடுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் வசிக்கிற மக்களாலையும் நம்மள மாதிரி ஆளுங்களாலையும் மறைக்கப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட் தான் ஃபாதர் ஆஃப் த ஃபிசிக்ஸ்னு சொல்கிற நிக்கோலா டெஸ்லா. இவர் எங்கே பிறந்தார்னா ரொவேசியா ராணுவ முன்னரங்க பகுதியில் இருக்க மில்ஜான் இடத்துல பிறந்தார். இவர் பிறந்த ஆண்டு ஜூலை 10, 1856. ஆஸ்திரியா நாட்டோட குடிமகனாக இருந்தவர் பின்னாடி வரும் நாட்களில் அமெரிக்கா குடியுரிமையை வாங்குறாரு. 19ஆம் நூற்றாண்டின் கடைசியிலையும் 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலையும் எண்ணியல் மற்றும் காந்தல் ஆகிய துறைகளில் இவர் செஞ்ச புரட்சிகரமான பங்களிப்புகளால் இவர் அதிக புகழ்ச்சி அடைகிறார். டெஸ்லாவோட தியரி என்னன்னா, டூ பாஸ் பவர் சப்ளை சிஸ்டம். இது மட்டும் இல்லை, ஏசி பவர் சிஸ்டம், அதாவது ஏசி மோட்டார்ஸ். இது ரெண்டும் இவரோட தியரிஸ். டெஸ்லா தான் 2ஆம் தொழில் புரட்சி உருவாக காரணமாக இருந்தார். டெஸ்லா கூட வாழ்ந்த விஞ்ஞானி எல்லாமே இவரை எப்படி கூப்பிட்டாங்கன்னா, ஃபாதர் ஆஃப் த ஃபிசிக்ஸ், அதாவது இயற்பியலின் தந்தையும், இன்வென்டர் ஆஃப் த 20th century, அதாவது 20ஆம் நூற்றாண்டை கண்டுபிடித்தவங்க, ரிசர்வ் ஆஃப் மாடர்ன் எலக்ட்ரிசிட்டி, அதாவது தற்கால மின்னியல் காப்பாளர் அப்படின்னு இவரை அவர் காலகட்டத்தில் வந்த விஞ்ஞானிகள்லாம் சொல்றாங்க. இவரோட பல இன்வென்ஷன் பல திருப்பங்களை உண்டாக்குற அளவுக்கு இருந்துச்சு. நிக்கோலா டெஸ்லாவோட காப்புரிமை கண்டுபிடிப்பை யூஸ் பண்ணி நயகரா வீழ்ச்சியிலிருந்து ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டியை தயார் செஞ்சு அது பல மைல் டிஸ்டன்ஸுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டியை கொண்டு போக முடியுது. டெஸ்லா காயில் மற்றும் எக்ஸ்ரே பீம் இன்னைக்கு வரைக்குமே பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. டெஸ்லாவோட இன்வென்ஷன்லாம் கற்பனைக்கே எட்டாத அளவில் இருந்துச்சு. வாங்க டெஸ்லாவோட சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து பார்க்கலாம். 1873 செர்பியாவில் ஒரு ஏழ்மையான சின்ன வீட்டில் ஒரு பையன் உடம்பு சரியில்லாமல் இருக்கான். அவங்க அப்பா அம்மா அந்த பையனை பார்த்து துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு அவனுக்கு காலாக இருக்கணும், குணமாகறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. உடம்பு சரியில்லாமல் கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கிற அவனோட கனவுல அவனுக்கு முன்னாடி ஒரு சில மிஷன்லாம் இருக்குது. அதை அவனால் தொட முடியுது. கற்பனையாகவே அவனோட கனவுல இல்யூஷன்ஸ் உருவாக்க முடியுது. அது மட்டும் இல்லை, இடி மின்னலை அந்த பையனால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. உடனே அந்த பையன் தூக்கத்திலிருந்து எழுந்து அவனுக்கு வந்த கனவை அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறான். அது மட்டும் இல்லை, நான் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகி இந்த உலகத்தையே என்னோட இன்வென்ஷனால நான் மாற்ற போறேன்னு சொல்றான். ஆனா அந்த பையனோட அப்பா, நீ குணமாயிட்டீன்னா கடவுளுக்கு சேவை செய்யணும்னு சொல்றாரு. அந்த பையன் அப்பாட்ட, நான் குணமாகணும்னா நான் இன்ஜினியர் ஆகணும், இந்த உலகமே நான் உருவாக்க போற மிஷினை நம்பிதான் இருக்குன்னு சொல்றான். அதை கேட்ட அந்த பையனோட அப்பா அதை மறுக்க முடியாம சரின்னு சொல்றாரு. அதனால அந்த பையன் இன்ஜினியர் ஆகணும்னு வெறிகொண்டு படிக்கிறான். அதுதான் நிக்கோலா டெஸ்லா. 1882 வருஷம் பாரிஸ்ல டெஸ்லா எடிசனை பார்க்குறாரு. எடிசனோட கம்பெனியில் இருக்க ஒரு பவர் பிளான்ட்ல ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளமை கண்டுபிடிச்சு சரி செய்யறவங்களுக்கு $25,000 பணம் தரதா எடிசன் சொல்றாரு. அந்த ப்ராப்ளமை சரி பண்ண டெஸ்லா போறாரு. அந்த ப்ராப்ளமையும் சரி பண்றாரு. ஆனா டெஸ்லாக்கு எடிசன் எந்த பணத்தையும் தராம ஏமாத்துறாரு. இதனால மனசுடைந்த டெஸ்லா அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு. திரும்பவும் எடிசன் வந்து டெஸ்லாவை வேலை செய்ய சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவரோட கம்பெனிலேயே சீஃப் இன்ஜினியர் ஒர்க்கை அவருக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. டெஸ்லாவும் அப்போ சின்ன பையனா இருந்தனால சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாததால அவர் எடிசன் சொன்னதை நம்பி ஒத்துக்கிறாரு. டெஸ்லாவும் அமெரிக்காவுக்கு வந்து எடிசனுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒரு சீஃப் இன்ஜினியரா. ஆனா எடிசன் டெஸ்லாட்ட, நீ இங்க ரெகுலர் இன்ஜினியரா தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்றாரு. எல்லாத்துக்கு முன்னாடியும் டெஸ்லாவை அவமானப்படுத்துறாரு. எடிசன் டெஸ்லாவை அவமானப்படுத்தியும் தன்னோட திறமையை காமிக்க ஒரு நாளைக்கு 18 மணி நேரத்திலிருந்து 20 மணி நேரம் வரை ஒர்க் பண்றாரு. எடிசன் உருவாக்கின டிசி மோட்டரை டெஸ்லா ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா டெஸ்லா மட்டும் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு. கொஞ்ச நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுப்பாரு. அவர் ரெஸ்ட் எடுக்கும்போது தான் அவருக்கு ஒரு இல்யூஷன் வருது. அது என்னன்னா, எடிசன் உருவாக்கின டிசி மோட்டார்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கணும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒன்று உருவாக்கணும்னு உருவாக்குனது தான் ஏசி மோட்டார். ஃபர்ஸ்ட் கரண்ட்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். கரண்ட்னா ஒரு கண்டக்டர்ல எலக்ட்ரான் பாஸ் ஆகிறது தான் கரண்ட்னு சொல்றோம். எடிசன் உருவாக்குனது டைரக்ட் கரண்ட், அதாவது டிசி மோட்டார். அதுல எலக்ட்ரானோட சைஸும் மாறாது, டைரக்ஷனும் மாறாது, ஒரே ஃப்ளோவா போயிட்டு இருக்கும். இதனால டிசி மோட்டாரை யூஸ் பண்ணி ஒரு கரண்ட்டை நம்மளால 1 மைல் தூரத்துக்கு மட்டுமே கொண்டு போக முடியும். அதை தாண்டி போனால் பவர் கம்மியாயிடும். அதனால ஒவ்வொரு மைலுக்கும் ஒவ்வொரு பவர் பிளான்ட்டா உருவாக்கணும். இதனால நியூயார்க் சிட்டிக்கு பவர் கொடுக்க ஒரு பெரிய நெட்வொர்க்கே வேணும். அது மட்டும் இல்லை, பணமும் நிறைய செலவாகும். இதனால டெஸ்லா ஒரு ஐடியா பண்றாரு. அவரே கற்பனையா ஒரு மோட்டரை உருவாக்குறாரு. அதோட பேர் தான் ஏசி மோட்டார், அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். எடிசன் உருவாக்கின டிசி மோட்டார்ல ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரானோட சைஸும் டைரக்ஷனும் மாறாது. ஆனா இந்த ஏசி மோட்டார்ல எலக்ட்ரானோட சைஸும் மாறும், அதோட டைரக்ஷனும் மாறும். இதை தான் டெஸ்லா ஃப்ரீக்வன்சின்னு சொல்றாரு. டெஸ்லா உருவாக்கின ஏசி மோட்டார்ல
ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால வேணும்னா கரண்ட்டை அதிகப்படுத்தவும் வேணாம்னா கரண்ட்டை கம்மியாக்கவும் முடியும். இப்படி ஒரு ஏசி மோட்டாரை வச்சு மொத்த நியூயார்க் சிட்டிக்கும் கரண்ட் கொடுக்கலாம். இந்த கற்பனையான ஏசி மோட்டாரை டெஸ்லா உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி உருவாக்கிட்டு இருக்கும்போது எடிசன் ஒரு நாள் வராரு. டெஸ்லாட்ட என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது டெஸ்லா எடிசன்கிட்ட நான் புதுசாக ஏசி மோட்டாரை உருவாக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் எடிசன் டிசி மோட்டார் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. அதுக்கு டெஸ்லாவும் டிசி மோட்டார் தான் பெஸ்ட், ஆனால் இதை விட பெஸ்ட் ஏசி மோட்டார்னு சொல்கிறாரு. எடிசன் டெஸ்லாட்ட ஏசி மோட்டாரை புதுசாக உருவாக்கிட்டீங்கன்னா உனக்கு $50,000 தரேன்னு எடிசன் டெஸ்லாட்ட சொல்கிறாரு. டெஸ்லாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஏசி மோட்டாரை முழுசாக முடிக்கிறாரு டெஸ்லா. அதை கொண்டு போய் எடிசன்கிட்ட காட்டுறாரு. எடிசனும் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு. டெஸ்லாவை எடிசன் பாராட்டுறாரு. உடனே டெஸ்லாவும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஏசி மோட்டரை நான் உருவாக்கிட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி என்னோட $50,000 கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு எடிசன் $50,000 நான் கொடுக்க முடியாது, இப்போ உனக்கு வாரம் $18 சம்பளம் கொடுக்குறேன், அடுத்த வாரத்துலேருந்து $26 வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட டெஸ்லா பொறுக்க முடியாமல் வேலையே வேணான்னு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. 2 வருஷம் கையில் காசு இல்லாதனால டெஸ்லா ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா டெஸ்லாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலியமா திரும்பவும் டெஸ்லாவோட இன்வென்ஷனுக்கு பல இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. இது டெஸ்லாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு கீழே டெஸ்லாவை எல்லாரும் தள்ளுனாங்களோ டெஸ்லாவோட பல கண்டுபிடிப்புகளால டெஸ்லா அவ்வளவு மேல வந்தாரு. இன்னும் சொல்ல போனா டெஸ்லா உருவாக்கின ஏசி மோட்டரை இந்த உலகமே பயன்படுத்திட்டு இருந்துச்சு. எடிசன் கூட ஏசி மோட்டார் தான் பயன்படுத்தினாரு. இந்த உலகத்துல இருக்க 27 நாடுகள்ல 270க்கும் மேற்பட்ட காப்புரிமையில வச்சிருந்தவர் நம்ம நிக்கோலா டெஸ்லா. அதுலயும் அமெரிக்கால மட்டுமே 112 காப்புரிமைகளை வச்சிருந்திருக்காரு. இன்னைக்கு வயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டிங்கிறத ஒரு யோசனையாக தான் முன் வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றி யோசிச்சவர் தான் டெஸ்லா. இந்த அறிவியல் உலகத்தில் டெஸ்லாவோட பங்களிப்பை மனசில் வச்சு அவருக்கு பெருமை சேர்க்கிற விதமாக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அளக்கிறதுக்கான மெஷினுக்கு டெஸ்லாவோட பேரை தான் வச்சிருக்காங்க. எலான் மஸ்கோட டெஸ்லா நிறுவனத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிக்கோலா டெஸ்லாவை கௌரவப்படுத்துறதுக்கு எலான் மஸ்க் அவரோட நிறுவனத்துக்கு டெஸ்லானே பெயர் வச்சிருக்காரு. தன்னோட கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கணும்னு என்னைக்குமே டெஸ்லா நினைச்சதில்லை. அவரோட ஆசையே அறிவியல் கண்டுபிடிப்புகளும் மக்களுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம யூஸ் பண்ற வயர்லெஸ் சார்ஜிங் அப்படிங்கிறத டெஸ்லா அப்பவே கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. டெஸ்லாவை மக்களும் உலக நாடுகளும் சப்போர்ட் பண்ணியிருந்தா இப்போ நம்ம உலகம் இப்படிதான் இருந்திருக்கும். இப்போ இந்த வீடியோவில் டெஸ்லாவை பற்றி பார்த்தோம். அடுத்த வர வீடியோவில் டெஸ்லாவோட பெஸ்ட் இன்வென்ஷன் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்ப்பேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் எஸ்கே. Love you guys.